கிழக்கு மலை தொடர்ச்சியோட அடிவாரத்துல இருந்த அழகான சுந்தரவன காடு. அந்த காட்டோட அரசி சோனா குருவி நல்ல முறையில ஆண்டு வந்துச்சு. சோனா குருவியோட அரண்மனையில காலுக்காக மந்திரியா இருந்துச்சு. சோனா குருவி நேர்மையான முறையில ஆட்சி செஞ்சதால அந்த காட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த அரண்மனையோட நுழைவாயில்ல கோரிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ரீட்டா கிளி மகாராணி சோனா குருவிய பாக்கறதுக்காக அரண்மனைக்கு போச்சு. நீ என்ன விஷயமா ராணிய பார்க்க வந்திருக்கன்னு என்கிட்ட சொல்லு. என்னோட வீடு இடிஞ்சு போயிடுச்சு. நான் புது வீடு கட்டுறதுக்கு மகாராணிய பார்த்து உதவி கேட்கலான்னு வந்தேன். உனக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக தான் மகாராணி அரண்மனையில உட்கார்ந்துருக்காங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். இதுக்கெல்லாம் இங்க வந்து எதுக்கு எங்களை தொல்லை பண்றீங்க? போ ஒழுங்கா வேலை செஞ்சு சம்பாரிச்சு உனக்கான வீட்டை நீயே கட்டிக்கோ. இந்த காட்டுல உள்ள பறவைகளுக்கு வீடு கட்ட உதவி செய்யறேன்னு மகாராணி சொன்னதா அரண்மனையில இருந்து அறிவிப்பு வந்திருக்கு. அதை கேட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன். ராணிய பார்க்காம நான் போக மாட்டேன். ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த அரண்மனை வீரர்களை சொல்லணும். போன மந்திரிங்க 2 தெருவுல சொன்னமா வந்தோமான்னு இல்லாம வீடு வீடா போய் சொல்லுவாங்க போல இருக்கு. சரி நீ உள்ள போ. ஆனா உள்ள போய் நாம 2 பேரும் பேசிக்கிட்டத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. அப்படி சொன்னேன்னு தெரிஞ்சது அடுத்த தடவை நீ உள்ள போக முடியாது. பிறகு ரீட்டா கிளி மகாராணிய சந்திக்கிறதுக்காக அரண்மனைக்கு உள்ள பறந்து போச்சு. ரீட்டா, நீ என்னை வந்து சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம காட்டுல இருக்கிற ஏழை பறவைகள் யாரும் வீடு இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உன்ன மாதிரி பறவைகளுக்காக தான் நான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். மகாராணி, எப்படியாவது எனக்கு வீடு கட்டி கொடுத்துருங்க. அப்பதான் என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா வீட்டுல இருக்க முடியும். காலமந்திரி, நாளைக்கு இந்த ரீட்டா கிளிக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க. வீடு கட்ட எவ்வளவு செலவாகுதோ அதை கணக்கு எழுதி வைங்க. மகாராணி, உங்க உத்தரவுப்படியே நாளைக்கு இந்த ரீட்டா கிளிக்கு வீடு கட்டி கொடுத்துடுறோம். பிறகு ராத்திரி ஆச்சு. அன்னைக்கு ராத்திரி காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வீட்டுல உட்காந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. காலுஜி, நமக்கு சம்பளம் மட்டும்தான் கிடைக்குது. ஆனா இந்த காட்டுல உள்ள ஏழை பறவைகளுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது. நாம இந்த வீட்டை கட்டுறப்ப மகாராணி இந்த திட்டத்தை கொண்டு வரல. இந்த வீட்டை நம்ம சொந்த காசை போட்டு கட்டணும். மற்ற பறவைகள் எல்லாம் ஓசியில வீடு கட்டிக்கிட்டு போறத பார்த்தா எனக்கு வயிறு எரியுது. கோரி, இன்னைக்கு அந்த ரீட்டா வந்து வீடு இடிஞ்சு போச்சுன்னு சொல்லிச்சு. உடனே மகாராணி அதுக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டாங்க. காலுஜி, பக்கத்து காட்டுல இருக்க எங்க அம்மாவோட வீடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்கு. நம்ம பேசாம எங்க அம்மாவுக்கு புது வீடு கட்டி கொடுத்துட்டு ரீட்டா கிளிக்கு வீடு கட்டி கொடுத்த மாதிரி கணக்கு எழுதிடுவோம். உன்னோட ஐடியா ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ரீட்டா கிளி மகாராணி கிட்ட போய் எனக்கு இன்னும் வீடு கட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டா நாம 2 பேரும் பாதாள சிறையில கம்பி என்ன வேண்டி வரும். காலுஜி, புத்திசாலித்தனமா பேசாதீங்க. ரீட்டா கிளி மகாராணிய சந்திக்கணும்னா என்ன தாண்டி தான் உள்ள வரணும். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எது நடந்தாலும் சரி, நான் அந்த ரீட்டா கிளிய அரண்மனைக்கு உள்ள அனுமதிக்கவே மாட்டேன். நீ இப்படி ரீட்டா கிளிய அரண்மனைக்குள்ள அனுமதிக்கலன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ சொன்ன மாதிரி உங்க அம்மாவுக்கே வீடு கட்டி கொடுத்துடலாம். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மகாராணி, நீங்க சொன்ன மாதிரி ரீட்டா கிளிக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தேவையான 100 பொற்காசுகள் இந்த பையில இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த பொற்காசுகளை கொண்டு போய் ரீட்டா கிளி கிட்ட இப்பவே கொடுத்துட்டு வந்துருவேன். காலமந்திரி, இந்த பணத்தை இப்பவே கொண்டு போய் ரீட்டா கிளி கிட்ட கொடுத்து வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு போன காலுக்காகவும் ரீட்டா கிளி கிட்ட போறதுக்கு பதிலா பக்கத்து காட்டுல இருக்க கோரிக்காகத்தோட அம்மா கிட்ட போச்சு. அத்தை, இந்த பொற்காசுகளை வச்சு நீங்க வீடு கட்டுற வேலையை ஆரம்பிங்க. எங்க மகாராணி இந்த பொற்காசுகளை உங்களுக்காக கொடுத்து அனுப்புனாங்க. மாப்ள, உங்க மகாராணிக்கு ரொம்ப பெரிய மனசு. அதனாலதான் பக்கத்து காட்டுல இருக்கிற எனக்கு கூட உதவி பண்றாங்க. இதே சமயத்துல நமக்கு வீடு கட்ட அரண்மனையில இருந்து உதவி கிடைக்கும்னு நம்பி ரீட்டா கிளி காத்திருந்துச்சு. ஆனா அங்க யாருமே வரல. சாயங்காலம் ஆயிடுச்சு. அரண்மனையில இருந்து இன்னும் யாரும் வரல. நம்ம இப்பவே அரண்மனைக்கு போய் மகாராணிய பார்த்தாகணும். இப்படி நினைச்ச ரீட்டா கிளி அரண்மனையை நோக்கி பறந்து போச்சு. ஆமா, நீங்க என்ன வேலையா இப்ப இங்க வந்திருக்கீங்க? நான் மகாராணிய பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு வீடு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா அரண்மனையில இருந்து யாருமே வரல. உனக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? தினமும் வந்து மகாராணிய பார்த்துட்டு போறதுக்கு அவங்க என்ன உன்னோட தோழியா? மகாராணிக்கு 1000 வேலை இருக்கு. உன்கிட்ட சொன்னதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதையெல்லாம் அப்பவே மறந்துருப்பாங்க. இதுக்கு மேலேயே இங்க நின்று தொந்தரவு பண்ணனா அரண்மனை வீரர்களை கூப்பிட்டு உன்னை கைது பண்ணி ஜெயில போட்டுடுவேன். ஜாக்கிரதை.
என்ன உள்ள விடலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இன்னும் வீடு கட்டி கொடுக்காதத பத்தி சொல்லிடுங்க. இந்த விஷயம் மகாராணிக்கு தெரியணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? நான் இப்பவே போய் இந்த விஷயத்த மகாராணி கிட்ட சொல்லிடுறேன். நீ இப்ப வீட்டுக்கு போகலாம். கோரிக்காவை இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது. காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களுடைய பதவியை பயன்படுத்தி இந்த மாதிரி நிறைய ஊழல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சாகர்புரா மகாராணியை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு பறந்து வந்துச்சு. மகாராணி, நம்ம காட்டுல நான் ஒரு மல்லிகை கடை வச்சிருந்தேன். எதிர்பாராத விதமா அது தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடுச்சு. நான், என்னோட மனைவி, என் குழந்தைங்க எல்லாரும் வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க தான் ஏதாவது உதவி செஞ்சு எங்களை காப்பாத்தணும். சாகர்புரா சொன்ன விஷயத்தை கேட்ட சோனா குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. கால மந்திரியாரே, நம்ம காட்டுல இப்படி ஒரு தீ விபத்து நடந்திருக்கு, இதை ஏன் நீங்க எனக்கு தெரியப்படுத்தல? மகாராணி, அது தீ விபத்துன்னு எனக்கே இப்பதான் தெரியும். குளிர்காலமா இருக்கிறதால யாரோ குளிர் காயறதுக்கு நெருப்ப கொஞ்சம் அதிகமா எரிய விட்டுருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். என்ன மந்திரியாரே, இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க? சரி சரி, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த புறாவுக்கு மல்லிகை கடை வைக்க தேவையான பொருட்காசுகளை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. மகாராணியோட உத்தரவை கேட்ட சாகர்புரா ரொம்பவும் சந்தோஷமா பறந்து போச்சு. ராணி, நான் போய் மகாராணி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நாம மறுபடி கடை வைக்க தேவையான பொற்காசுகளை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க. பிறகு சாகர்புரா, ராணிபுரா, அவங்க குழந்தை ராஜி, இவங்க 3 பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்து உட்கார்ந்தாங்க. அரண்மனையில இருந்து வெளியில வர வீரர்களை ஆவலோட எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. மகாராணி, அந்த புறா மளிகை கடை வைக்க தேவையான பொற்காசுகள் இந்த மூட்டையில இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இதை இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவேன். மந்திரியாரே, என்னுடைய உத்தரவை உடனே செயல்படுத்துறவங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ போய் இந்த பொற்காசுகளை அந்த புறா வீட்டுல கொடுத்து மறுபடியும் கடையை ஆரம்பிக்க சொல்லுங்க. மகாராணி இப்படி சொன்ன உடனே காலுக்காக அந்த பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு அரண்மனையோட வாசலுக்கு போச்சு. ஓரி, நான் இந்த பொற்காசுகளை கொண்டு போய் சாகர்புரா வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன். காலுஜி, உங்களுக்கு மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பொற்காசுகளை கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சுட்டு வாங்க. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். கோரி, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. என்னைக்காவது மகாராணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. காலுஜி, பாதிக்கப்பட்ட பறவைகள் மகாராணிய பார்த்து சொன்னாதானே இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய போகுது. அரண்மனையோட வாசல்ல இந்த கோரி நிக்கிற வரைக்கும் என்ன கேட்காம ஒரு எறும்பு கூட உள்ள போக முடியாது. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக அந்த பொற்காசுகளை கொண்டு போய் தன்னோட வீட்டுல இருந்த அலமாரிக்குள்ள கொண்டு போய் வச்சிருச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அரண்மனையில இருந்து யாரும் வரவே இல்லை. இதனால காத்துக்கிட்டு இருந்த சாகர்புராவோட குடும்பம் ரொம்பவும் ஏமாற்றமாயிடுச்சு. என்னங்க, அரண்மனையில இருந்து உதவி கிடைக்கும்னு சொன்னீங்க, ஆனா இப்ப வரைக்கும் யாருமே வரல. என்னாச்சுன்னு தெரியல ராணி. இருக்கட்டும், நான் நாளைக்கு மறுபடியும் போய் மகாராணிய பாக்குறேன். பிறகு சாகர்புரா அது சொன்ன மாதிரியே மறுநாள் காலையில மறுபடியும் அரண்மனை நோக்கி பறந்து போச்சு. இங்க பாரு சாகர், நீங்க நினைச்சப்பெல்லாம் ராணிய பார்க்க முடியாது. எனக்கு செய்யறேன்னு சொன்ன உதவிய மகாராணி இது வரைக்கும் செய்யல. அது சம்பந்தமா இப்ப நான் அவங்கள பார்த்தே ஆகணும். இங்க பாரு சாகர், கோவப்படாம நான் சொல்றதை கேளு. மகாராணி அப்படிதான், வர்ற பறவைகளுக்கு எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனா அதை நிறைவேற்ற மாட்டாங்க. மகாராணி என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பறவைகளை அரண்மனைக்குள்ள நீங்க விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீயே சொல்லு, மகாராணியோட உத்தரவு மீறி நான் எப்படி உங்களை உள்ள அனுப்ப முடியும்? இதை கேட்ட சாகர்புரா கண்ணில் வந்து கண்ணீர் வந்துருச்சு. நம்ம காட்டுல முன்னாடி இருந்த ராஜா வாக்குறுதியே கொடுக்க மாட்டாரு. ஆனா இந்த மகாராணி வாக்குறுதி கொடுத்து எங்களோட மனசுல சந்தோஷத்தை உண்டு பண்றாங்க. இருந்தாலும் அதை நிறைவேற்றுறது இல்ல. இப்படி சொன்ன சாகர்புரா பிறகு அழுதுகிட்டே அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்படியெல்லாம் நிறைய ஊழல் பண்ணி காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மகாராணி சோனா அந்த காட்டுல உள்ள பறவைகளை எல்லாம் நேர்ல பார்க்க ஆசைப்பட்டு 2 அரண்மனை வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி போன மகாராணி ஒரு இடத்துல வாழை இலைகளை வச்சு ரீட்டா கிளி வீடு கட்டிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அது கிட்டக்க போனாங்க. கிளியே, உன் பேரு ரீட்டா தானே? அன்னைக்கு ஒரு நாள் வீடு கட்டுறதுக்காக என்கிட்ட உதவி கேட்டு வந்தது நீதானே? மகாராணிக்கு எந்த பதிலும் சொல்லாத ரீட்டா கிளி தன்னோட வேலைய பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கிளியே, நீ இப்படி மௌனமா இருக்கிறத பார்த்தா உன் மனசுல என் மேல கோபமும் வருத்தமும் இருக்குன்னு நினைக்கிற.
ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். பொய் சொல்ற ஒரு மகாராணி ஆட்சியில இருக்கும்போது ஏழை பறவைகளெல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு வீடு கட்ட உதவி கேட்டு நான் அரண்மனைக்கு வந்தப்ப அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னீங்க. ஆனா எதுவுமே செய்யல. இல்ல, அன்னைக்கு நீ வீடு கட்ட தேவையான பொற்காசுகளை எல்லாம் காவல் மந்திரியார்கிட்ட கொடுத்து அனுப்பினே. மகாராணி, நீங்க சொல்ற மாதிரி மந்திரி இங்க வரவும் இல்ல, எனக்கு எந்த பொற்காசுகளையும் கொடுக்கவும் இல்ல. அப்படி கொடுத்திருந்தா இந்த வாழை இலைகளை வச்சு வீடு கட்டணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ரீட்டா கிளி சொன்னதையெல்லாம் கேட்டு மகாராணி சோனா அதிர்ச்சி ஆயிடுச்சு. வீரர்களே, நம்ம அரண்மனைக்குள்ளதான் எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, 2 நாளைக்கு முன்னாடி கடை வைக்கிறதுக்காக நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்த புறாவை போய் பார்த்துட்டு வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். சாகல் புறாவோட வீட்டுக்கு போன மகாராணி நடந்ததெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் அதிர்ச்சியானாங்க. பொற்காசுகள் கிடைக்கலன்னா என்ன வந்து அரண்மனையில பார்க்க வேண்டியதுதானே. மறுபடியும் உங்களை பார்க்க வந்தப்ப வாசல்ல காவல் காத்துக்கிட்டு இருந்த கோரி, மகாராணி வாக்குறுதி மட்டும்தான் கொடுப்பாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்கன்னு சொல்லி என்ன திருப்பி அனுப்பிடுச்சு. இதையெல்லாம் கேட்டுட்டு தன்னோட அரண்மனைக்கு திரும்பி வந்த மகாராணி சோனா காலுக்காகத்தை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மகாராணி, என்ன மட்டும் விசாரிச்சா எப்படி? என்னோட மனைவி கோரியையும் கூப்பிட்டு அனுப்புங்க. நடந்தது எல்லாத்துலயும் அவளுக்கும் பங்கு இருக்கு. உடனே மகாராணி கோரிக்காகத்தையும் அரண்மனைக்கு வரவழைச்சு இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க 2 பேரும் செஞ்ச தவறுகள் எல்லாம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம உறுதியாயிடுச்சு. மகாராணி சொன்னதை கேட்டுட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. நீங்க 2 பேரும் இப்ப அழுகிறதால எதுவுமே ஆக போறது இல்ல. நீங்க செஞ்ச தவறுக்காக உங்க 2 பேருக்கும் 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்க போகுது. அதை நீங்க அனுபவிச்சே ஆகணும். பிறகு அரண்மனை வீரர்கள் வந்து காவல் 2 பேரும் கைது பண்ணி மாதாள சிறையில கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. காலுஜி, மகாராணி உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப எதுக்காக என்னையும் கூப்பிட சொன்னீங்க? நீங்க சொன்னதாலதான் இப்ப நானும் மாட்டிக்கிட்டேன். இல்லன்னா இந்நேரம் நான் வெளியில இருந்திருப்பேன். கோரி, நமக்கு கல்யாணம் நடக்கிறப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒன்னு விட்டு பிரிய மாட்டேன்னு நான் சொன்ன வார்த்தையை மறந்துட்டியா? அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக தான் உன்னையும் கூப்பிட்டு அனுப்புனேன். காலுக்காக இப்படி சொன்னது தன்னோட சோகத்தையும் மறந்துட்டு கோரிக்காக சிரிக்க ஆரம்பிச்சது. ராணா குருவியோ சோனா குருவியோ ஒரு பெரிய அடர்ந்த சுந்தரவன காட்டுல கணவன் மனைவியா வாழ்ந்து வந்தாங்க. இந்த தம்பதிகளுக்கு திருமணம் ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆகியும் குழந்தை இல்லாதால இவனோட மனசு எப்பவும் சோகத்திலேயே இருந்துச்சு. சோனா, நீ ஏன் எப்பவும் அழுதுகிட்டே இருக்க? மற்ற பறவைகள் எல்லாம் தங்களோட குழந்தைங்க கூட விளையாண்டு அவங்க நேரத்தை கழிக்கிறாங்க. குழந்தைங்களை அன்பா வளர்க்குறாங்க. குழந்தைங்களுக்காக உணவு தேடி கொண்டு வராங்க. அவங்க எல்லாம் குழந்தைங்களுக்காகவே வாழ்றாங்க. ஆனா நான் தான் எதுக்காக வாழறேன்னு எனக்கே தெரியல. சோனா, எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? என் மனசுல கூட தான் கவலை இருக்கு. அதுக்காக எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்க கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாரு. இயற்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை கொடுக்கறது இல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான வாழ்க்கையை கொடுக்குது. இயற்கை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க விரும்புச்சுன்னா அதை நினைச்சு நாம கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா ஏத்துக்கணும். உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் மற்ற பறவைகள் எல்லாம் என்ன ஏளனமா பேசுவாங்க. சோனா, பேசுறவங்க பேசிட்டு போறாங்க, அத பத்தி நாம கவலைப்படக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்னா கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தா அதை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், இயற்கை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்கு. ஆனா நாம தான் மத்தவங்களுக்கு கிடைச்ச மாதிரியே வாழ்க்கை நமக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாம கிடைச்ச வாழ்க்கையை விரும்பி வாழ கத்துக்கிட்டோம்னா எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். ராணா இப்படி பேசின உடனே சோனா குருவி எதுவும் பேசாம மௌனமா இருந்துச்சு. சோனா, உன்னோட வாழ்க்கையில நீ சந்தோஷப்படுற மாதிரி இயற்கை உனக்கு எதுவுமே கொடுக்கலையா? கொடுத்திருக்கு. எனக்கு குழந்தை கொடுக்கலையே தவிர இயற்கை என் மேல நிறைய அன்பு வச்சிருக்க கணவரை எனக்கு கொடுத்திருக்கு. சரி சரி, உன்னோட கணவருக்கு இன்னைக்கு ஏதாவது இனிப்பு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. சீக்கிரமா இனிப்பு தயார் பண்ணு. இதோ இருங்க, இப்பவே போய் பாயாசம் வச்சு எடுத்துட்டு வரேன். இப்படி சொன்ன குருவி பிறகு கிச்சன் கூட போய் பாயாசம் தயார் பண்ண ஆரம்பிச்சது.
பிறகு பாயாசம் தயார் பண்ணின உடனே சோனா குருவியும் ராணா குருவியும் அந்த பாயாசத்தை சாப்பிட்டாங்க. சோனா, நீ ரொம்ப நாள் கழிச்சு பாயாசம் பண்ணிருந்தா கூட ஆரம்பத்துல பண்ண அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட மாறல. நீ நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல இந்த பாயாசம் அடிக்கடி செஞ்சிருக்க. ஆமா ராணாஜி, இந்த பாயாசத்தை சாப்பிட காலம்னா கூட நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. ஆமா ஆமா, எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் பாயாசம் எடுத்துக்கிட்டு போய் காலு கிட்ட குடுத்துட்டு வந்துரு. ராணா இப்படி சொன்ன உடனே சோனா குருவி ஒரு கிண்ணத்துல பாயாசத்தை எடுத்துக்கிட்டு காலுக்காக வீட்டை நோக்கி பறந்து போச்சு. என்ன சோனா, என்ன விசேஷம்? பாயாசம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்க? ஒன்னும் விசேஷம் இல்ல, சும்மாதான் செஞ்சேன். காலையில் எனக்கு பாயாசம் பிடிக்கும்னு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். ஓஹோ, அப்படியா? நான் கூட நீ மாசமாயிட்ட போல இருக்கு, அந்த சந்தோஷத்துலதான் பாயாசம் செஞ்சேன்னு நினைச்சேன். ஒருவேளை நீ மாசமானதுக்கு அப்புறம் தான் பாயாசம் செய்யணும்னு நினைச்சேன்னா உன்னால செய்யவே முடியாது. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே சோனா குருவி அழுதுகிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஆமா, நான் என்ன சொன்னேன்னு இப்ப இவ அழுதுகிட்டு போறா. நான் எது சொன்னாலும் இவ இப்படி அழுதுகிட்டு போறதால எனக்கு தான் கெட்ட பேர் உண்டாகுது. இந்த விஷயம் இப்ப என் கணவருக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாரு. இந்த உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. மனசுல உள்ளதை வெளியில சொல்ல முடியல. சோனா, சந்தோஷமா பாயாசம் எடுத்துக்கிட்டு போன நீ திரும்பி வர்ற போது ஏன் அழுதுகிட்டு வர? இந்த சமுதாயம் என்ன மாதிரி பறவைகள் எல்லாம் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க அனுமதிக்கிறதே இல்லை. நீ அங்க போனப்ப காலு வீட்ல இல்லையா? காலுவோட மனைவி உன்னை ஏதாவது சொன்னாங்களா? சோனா குருவி இந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம மௌனமா அழுதுகிட்டே இருந்துச்சு. இந்த கோரி மாதிரி பறவைகளுக்கு நாம என்ன சொன்னாலும் புரியாது. இருந்தாலும் காலு கிட்ட சொல்லி கோரியை இந்த மாதிரி பேச விடாம செய்யற. அன்னைக்கு ராத்திரி அந்த காட்டுல கடுமையான மழை பெஞ்சது. அந்த மழை கூட சேர்ந்து காத்தும் வேகமா வீச ஆரம்பிச்சது. இப்படி வீசின காத்துல ராணா குருவியோட வீடு கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. உடனே ராணா குருவியும் சோனா குருவியும் புறாவோட வீட்டுக்கு போனாங்க. ராணா, இந்த வீடு உங்க வீடு மாதிரி, நீங்க எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கலாம். இல்ல சாகர், நாளைக்கு ஒரு நாள் தான் இங்க தங்குவோம். அதுக்கப்புறம் பக்கத்து காட்டுக்கு போய் மூங்கில் வெட்டிக்கிட்டு வந்து எங்களுக்காக ஒரு வீட்டை தயார் பண்ணிப்போம். இப்படி பேசிக்கிற எல்லாரும் பிறகு அப்படியே படுத்து தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ராணா குருவியும் சாகர் புறாவும் ஏதோ ஒரு வேலையா வெளியே பறந்து போனாங்க. அந்த சமயம் சோனா குருவியும் ராணி புறாவும் நதிக்கரைக்கு பறந்து போனாங்க. இவங்க நதிக்கரைக்கு போன கொஞ்ச நேரத்துல கோரிக்காக அங்க வந்துச்சு. பாவம் இந்த சோனா குருவி, ஏற்கனவே இதுக்கு குழந்தை இல்ல, இப்ப இருந்த வீடும் இல்லாம போயிடுச்சு. ராணி, இப்படிப்பட்ட ராசி இல்லாத சோனா குருவியே உங்க வீட்டுல தங்க வைக்காத. அது கூட பேசாத. அதோட ராசி அப்புறம் உனக்கும் ஒட்டிக்கும். கோரி, சோனா குருவிக்கு குழந்தை இருக்கோ இல்லையோ, ஆனா அதுக்கு ஒன்ன மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குற மனசு கிடையாது. நியாயமா நான் பேசாம இருக்கணும்னா உன் கூட தான் பேசாம இருக்கணும். இப்ப நீ பேசுறத நிறுத்த போறியா இல்ல நாங்க இந்த இடத்த விட்டு போகவா? நீங்க எதுக்காக இங்க இருந்து போறீங்க? நானே போறேன். இருந்தாலும் நான் சொன்னதை ஒரு தடவை யோசிச்சு பாரு. கோரி, நீ வாயை திறந்தாலே வார்த்தையெல்லாம் ஈட்டி மாதிரி வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துது. கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா உன்னையெல்லாம் நிரந்தரமா பேச விடாம பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. ஒருவேளை அப்படி நடக்கலன்னா என்னைக்காவது ஒரு நாள் நானே உன்னோட வாயில ஒரு குச்சியை எடுத்து குத்தி உன்னை ஊமையாக்கிடுவேன். ஐயோ, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். இப்படி நினைச்ச கோரிக்காகவும் பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. மறுநாள் காலையில ராணா குருவியும் சோனா குருவியும் மூங்கில் எடுக்கிறதுக்காக பக்கத்து காட்டுக்கு போறதுக்கு தயாரானாங்க. ராணா, மூங்கில் எடுக்கிறதுக்கு நானும் ராணியும் உங்க கூட வரோம். சாகர், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இதுல எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. உங்களுக்கு உதவி பண்றதுல எங்களுக்கு சந்தோஷம் தான் கிடைக்கும். பிறகு ராணா குருவி, சோனா குருவி, சாகர் புறா, ராணி புறா இவங்க 4 பேரும் மூங்கில் எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க சீக்கிரமாவே மூங்கில் காட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க அங்க போனப்ப ஏற்கனவே காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க வந்து மூங்கில் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு இவங்க 4 பேரும் வேற பக்கம் போய் தேவையான மூங்கில வெட்ட ஆரம்பிச்சாங்க. சோனா குருவி வெட்டிக்கிட்டு இருந்த மூங்கில்களுக்கு இடையில ஏதோ ஒரு அசைவு தெரிஞ்சது. ராணாஜி, இந்த மூங்கில்களுக்கு இடையில ஏதோ அசைவு தெரியுது, இங்க வந்து பாருங்க. பிறகு ராணா குருவி அங்க வந்து அங்கிருந்து ஒரு மூங்கில வெட்டி பார்த்தப்ப உள்ள இருந்து ஒரு சின்ன குருவி குழந்தை வெளியே வந்துச்சு. மகளே, நீ யாரு? இந்த மூங்கில் காட்டுக்குள்ள நீ தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் 2 நாளா இந்த மூங்கில்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? உன்னோட அம்மா அப்பா எங்க?
2 நாளைக்கு முன்னாடி எங்க காட்டுல சரியான மழை பெஞ்சுது. அதனால வெள்ளம் வந்துருச்சு. என்னோட அம்மாவையும் அப்பாவையும் என் கண்ணு முன்னாடியே வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நான் இந்த மூங்கில்கள் இடையில மாட்டிக்கிட்டதால எப்படியும் உயிர் தப்பிச்சிட்டேன். இப்ப நான் தனியா உயிர் பிழைச்சதுக்கு பதிலா எங்க அம்மா அப்பா கூடவே செத்து போயிருக்கலாம். இங்க பாரு குருவி, நீ இனிமே தனியா இருக்கன்னு சொல்லவும் கூடாது, உன் மனசுல அப்படி நினைக்கவும் கூடாது. இனிமே நாங்க தான் உன்னோட அப்பா அம்மா, உன்னை நாங்க கவனமா பாத்துப்போம். ராணா குருவியும் சோனா குருவியும் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு சாகர் புறாவும் ராணி புறாவும் அங்க வந்தாங்க. இப்படி வந்தவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராணா, இப்ப நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. இந்த சமயத்துல யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. உடனே சத்தம் வந்த திசையை நோக்கி இவங்க எல்லாரும் பறந்து போனாங்க. இவங்க அங்க போய் பார்த்தப்ப கோரிக்காயத்தோட வாயில இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்தது. காளி, கோரிக்கு என்னாச்சு? சாகர், கோரி என் கூட மூங்கில் வெட்டிக்கிட்டு இருந்தா. அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கப்ப ஒரு மூங்கில் அவ முகத்துல விழுந்துருச்சு. அதனால கோரியோட வாயில நிறைய முள்ளு குத்தி அவளால இப்ப பேசவே முடியல. சோனா, கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா இந்த கோரி மாதிரி பறவைகளால பேசவே முடியாம போகணும்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அது இப்ப உண்மையாயிடுச்சு. கடவுள் இருக்காருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதை கேட்டு அங்க இருந்து எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா கோரிக்காக மட்டும் அழுதுகிட்டு இருந்தது.